பெட்ரா, இந்தியாஸ் பிரீமியம் ஸ்டீல் டோர்ஸ், காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொடைக்கானலுக்கு ரோப் வே அமைக்கும் திட்டம் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கான விரிவான சாத்தியக்கூறு ஆய்வு வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள கொடைக்கானல் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய மலை வாசஸ்தலமாக உள்ளது. சுற்றுலாவை மேலும் மேம்படுத்தவும், மலைப்பகுதிக்கான விரைவு மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதியை உருவாக்கவும் உயர்மட்ட போக்குவரத்து அமைப்பான ரோப் வே திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்கும் பொறுப்பு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுப் பணிக்காக திறந்த டெண்டர் முறையில் வாப்காஸ் லிமிடெட் நிறுவனம் 79 லட்சம் ரூபாய் மதிப்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திட்டம் தொடர்பான முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளதுடன் முன்மொழியப்பட்ட வழித்தடத்தில் போக்குவரத்து கணக்கெடுப்பும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. அடுத்த கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்டங்கள் இயக்குநர் அர்ஜுனன் மற்றும் உதவி மேலாளர் ராஜா சுப்பிரமணியம் ஆகியோர் கும்பக்கரை அருவி அருகிலுள்ள பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ரோப்வே நிலையம் அமைப்பதற்கு ஏற்ற இடங்களை பார்வையிட்டனர். இந்த கள ஆய்வின் அடிப்படையில் வழித்தடம், நிலையங்களின் அமைவிடம், தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள், சுற்றுச்சூழல் தாக்கம் மற்றும் திட்டத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் இறுதி அறிக்கையில் இடம்பெற உள்ளன. இந்த விரிவான சாத்தியக்கூறு ஆய்வுப் பணிகள் அனைத்தும் 2026 செப்டம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆய்வறிக்கைக்கு அரசின் ஒப்புதல் கிடைத்த பிறகு திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் செயல்படுத்தும் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.